வெரி குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம எக்ஸலன்ஸ் அகாடமியில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு அக்டோபர் 3 ஃபவுண்டேஷன் பேட்ச் 1 இயர் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது சரிங்களா. ஃபார் பிடபிள்யூஏஇ டிஎன்இபியோடைய சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே டிஆர்பி எல்லாத்துக்குமே நம்ம பேட்ச் வந்துட்டு அக்டோபர் 3 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம நடந்த எக்ஸாம் 24, 25 சரிங்களா. பிடபிள்யூஏஇ டிஎன்இபியோடைய டிஆர்பி ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம அகாடமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் ரிசல்ட் நம்ம இதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணி எல்லாமே பேசியிருப்பாங்க சரிங்களா. 2025 உடைய ஏஇ ரிசல்ட்டு, 24 உடைய ஏஇ ரிசல்ட்டு, டிஆர்பி சரிங்களா, முனிசிபாலிட்டி ஏஇ சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி பேசியிருப்பாங்க யூடியூப்ல. அண்ட் தென் டெமோ கிளாஸஸ் இருக்கு வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம் பிளே ஸ்டோரில் ஆப் இருக்கும். அதில் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப்லேயும் டெமோ கிளாஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா. அதை பாருங்கள். நம்ம கண்டென்ட் இப்போ 10 யூனிட்ஸ் டெக்னிக்கல் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸ் நீட்டாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. டெக்னிக்கலில் 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸ்லையும் எல்லா டாப்பிக்குமே கவரேஜ் பண்ணி கொடுத்துருவோம். கண்டென்ட் வந்துட்டு நம்ம கண்டென்ட் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் லைவ் கிளாஸ் வரீங்கன்னா லைவ் கிளாஸ்க்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிங்க சரிங்களா. வேற எதுவும் வேற புக்கையோ இல்லை வேற நோட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்ல சரிங்களா. நம்ம கண்டென்ட் மட்டும் நல்லா ப்ராப்பராக எழுதி வச்சு அதை மட்டும் படிங்க. ஏன்னா இப்போ நடந்த எக்ஸாம் 25ல இப்போ நடந்தது பார்த்தீங்களா இபி இது. சரி, இதில் கூட மேக்ஸிமம் நம்ம நோட்ஸ் இருக்கிறது அப்படியே 80% அப்படியே அந்த நோட்ஸ் இருக்கிற டேட்டாவே வந்தது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எம்சிக்யூ ப்ராக்டிஸ், டெஸ்ட் பேட்ச் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா டாப் ரேங்க்ல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் அசூரன்ஸ் தரோம் சரிங்களா. நம்ம கண்டென்ட் மோர் தென் எனஃப், நம்ம கண்டென்ட் போதுமானதாக இருக்கும்பா சரிங்களா. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன், மார்னிங் ஈவினிங் 2 செக்ஷன் ஆர் 3 செக்ஷன் டெக்னிக்கல் இருக்கும். ஈச் செக்ஷன் 1.5 hours. டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கும். 1 இயருக்கு பேட்ச் போகும். ஒரு 10 மந்த்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த 2 மந்த் ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அப்போ 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமுக்கு டிஆர்பி, பிடபிள்யூஏஇ, டிஎன்இபியோடைய எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கலாம் சரிங்களா. ரைட். ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் 10 வந்துட்டு டிஎன்பிசி ஏஇ வந்துட்டு எக்ஸாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்இபி உடைய இது அது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது சரிங்களா. சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக இருந்தது. கான்செப்ட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. டைம் வந்துட்டு நம்ம யோசிச்சு நீங்கள் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் பத்தல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஈஸி தான். நம்ம எதுக்கு நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுமோ அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு அடுத்தது எது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதனுடைய ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அதனுடைய ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட். ஸோ 1 இயர் கோர்ஸு நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன். நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு மோர் தென் எனஃப் சரிங்களா. நம்ம அந்த கண்டென்ட் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டீங்க சரிங்களா. எம்சிக்கு எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம் சரிங்களா. ஒரு டாபிக் இருக்குன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. ஃபைனலாக எக்ஸாம் பேட்டர்னுக்கு மாடல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஒரு 10 மாடல் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம கண்டென்ட் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா. அண்ட் தென் ஒர்க்கிங் பீப்புள் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் லைவ் வந்து ரெக்கார்டாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். ஆப்பில் அசஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூ, லைவ்ல இதெல்லாமே ஆப்பில் அசஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் நாங்கள் மார்னிங் ஈவினிங் வந்துட்டு சஃபர் ஆகாத மாதிரி தான் போடுவோம் லைவ்ல சரிங்களா. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கிளாஸ் மட்டும் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் இசிக்கு ஸ்பெசிஃபைடாக ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட். டாப் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் சரிங்களா. யூடியூப்ல டெமோ கிளாஸ் எல்லாமே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அவங்களாம் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. ஆன்சர் கீ கீழே கொடுத்துருக்கும் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா. ரைட். டிஎன்பிஎஸ்சி உடைய ஆன்சர் கீ வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் லிங்க்கும் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் அமுச்சு விடுவோம். அதே மாதிரி டெலிகிராம்ல லைவ் யூஸ் டெக்னிக்கல் 1:15 PM டெய்லி நடக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஜிஎஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ பா. ஸோ ஃபர்தராக ஏதாவது எனி குவரிஸ் இருந்தால் இன்ஸ்டியூட் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க சரிங்களா. தேங்க்யூ பா.